ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? பேச்சுலர்ஸ் அண்டு புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முறுக்குக்கு மெயின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு மிக்ஸ் தான். அந்த மாவு மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 100 கிராம் உளுந்து போட்டு அரைச்சி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு மிக்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணுற போகிற வாட்டர் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக டால்டா போட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எப்போயுமே உப்பு அதிகமாக போட்டுறதிங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கு கருக ஆரம்பிச்சிடும் உப்பு போட்டோம்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு போடுறப்ப அந்த அச்சில் ஃப்ரீயாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு ஃப்ரீயாக வருதோ அப்போ தான் நம்ம நிறையா முறுக்கு போட முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அச்சில் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அச்சில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மாவு வைக்கணும். ரொம்ப வச்சாலும் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த அச்சில் தான் முறுக்கு சுடுறோம். இதில் முறுக்கு புளிகிறப்ப நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாத்திர கடையில் வாங்கியிருக்கோம். உங்கள் ஊரில் எதுவும் பாத்திர கடை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ வந்துருச்சு. மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா ஃப்ரீயாகவே வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டியில் தான் நம்ம மாவு பொழிஞ்சு வச்சுருப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக எடுங்க. ரொம்ப கருகுனாலும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே எடுத்தாலுமே நல்லா வெந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இனிப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடில் எப்படி சொல்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தீபாவளியிலே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு தான். நீங்கள் இந்த முறுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் புதுசாக முறுக்கு சொல்கிறாங்க, அதுவும் பேச்சுலர்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 2-3 டிஷ்ஷு போட்டிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் புதுசாக முறுக்கு சுடுறோம் அப்படின்னு பேசியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலருக்கும் ஷேர் பண்ணலாம். ஈஸியாக செய்கிற ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்பெஷலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.